அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதை ஜோதிடம் சார்ந்த கதை. இந்த கதையினுடைய தொடரில் சிவகாமி ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அவளுடைய மனதில் இப்போ ஒரு தெளிவான சிந்தனைக்கு வந்திருக்கான். பல நாட்கள் மனதில் ஒரு குழப்பங்கள் இருந்தது, ஒரு தடுமாற்றம் இருந்தது, தவிப்பு இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய மேனேஜர் மேலே ஒரு காதல், ஒரு எதிர்பார்ப்பு, வாழ்க்கை துணையராக வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. மனசில் ஒரு தெளிவான சிந்தனை பிறந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேனேஜரும் சிவகாமி மேலே கொஞ்சம் பிரியமாக தான் இருந்தார். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள காதல் வளருமா மலருமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஓனர் நண்பர் அவருடைய ஆலோசனையில் ஒரு சில சம்பவங்கள், ஒரு ஜோதிடர்கிட்ட இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ சிவகாமியுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இவருக்கு பொருந்தி வரல, திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தம்லாம் சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு காதலிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. அப்போ அதனுடைய முயற்சியிலிருந்து மேனேஜர் குருநாதர் முயற்சியை நிப்பாட்டிடுறாரு. இந்த விஷயம் சிவகாமிக்கு தெரியாததுனால வழக்கமாக வர்ற காதல் மனதுக்குள்ளே பூத்து குலுங்க ஆரம்பித்தது. ஒரு சில நாட்களில் அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கும்போது குருநாதர் மேனேஜரு பொண்ணு பார்க்க போனார் அவங்க சார்பாக. அதில் அவங்க வீட்டில் வேற ஒரு பொண்ணு பார்த்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற செய்தி சிவகாமிக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் யோசித்து தோழியினுடைய உதவியால் ஒரு உண்மை தெரியுது. சிவகாமியினுடைய ஜாதகத்தை அவங்க பார்த்ததுனாலையும் பொருத்தம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. அதனால தான் சிவகாமி நல்ல பொண்ணு, ஜோதிடர் இந்த வருஷத்தில் கல்யாணம் தடைப்படலாம் அருமையாக நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேனேஜர் அவர் என்ன வேண்டுகோள் வைக்கிறாருன்னா, சிவகாமியை வாழ்த்து சொல்லிட்டு நீயும் வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நட்பு ரீதியாக அவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அடிப்படையில் மனதில் ஒரு தெளிவான சிந்தனையோடு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது என்ன அப்படின்னா, அப்பா வரப்போகிற சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் எதிர்காலத்தை பற்றி கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிந்தனைக்கு முடிவுக்கு வர்றான். ஏன் அப்படின்னா, அவர் ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்காரு, சிவகாமிக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், குருபலன் இருக்குது, சுபகாரியம் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, சிவகாமி தான் கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவித்து வேண்டான்னு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தா அப்படிங்கிற நிலைமையெல்லாம் உணர்ந்து இப்போ சிவகாமியும் திருமணத்தை நோக்கி போகலாம், தன்னுடைய முடிவை அப்பாட்ட சொல்லி தனக்கு ஏற்ற மாப்பிள்ளைய பார்க்க சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு நேராக போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வரவேற்கிறாப்புல. கொஞ்சம் சந்தோஷமாக மனசில் ஒரு தெளிவாக இருக்கிறத பார்த்துட்டு அம்மா குறிப்பாக உணர்ந்து என்னது ரொம்ப முகத்தில் ஒரு தெளிவாக இருக்கிற, எப்பவுமே ஒரு மனசில் ஒரு இறுக்கமாகவே இருந்துகிட்டு இருந்த, ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்டு இருப்பேன், இன்றைக்கி ரொம்ப சகஜமான நிலையில் இருக்கிறிய, முகத்தை பார்த்தாவே தெரியுது அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் அம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, அப்பா ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல. அட என்ன நல்ல செய்தி, என்கிட்ட முதல்ல சொல்லு, என்கிட்ட சொன்னேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நானும் சொல்லுவேன்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும். இல்லை, நான் இது அப்பாவிட்ட தான் நேரடியாக இந்த விஷயத்த சொல்ல போகிறேன். நான் சொல்லும்போது நீ பக்கத்தில் இருந்து கேட்டுக்கா. ஏன்னா இது ரொம்ப நாளாக அப்பா தான் அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்ருப்பார்.
அதனால் அந்த விஷயம் முத நான் அப்பாக்கிட்ட தான் அந்த விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி எப்படியோ நல்ல விஷயத்தை பேசுனா சந்தோஷம்தான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க அப்பாவும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சிவகாமி, அப்பா வந்துட்டாரு, வந்தோடனே இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறான், இல்லை வந்தோடனே உடனே சொல்லிடாத, நான் ஒரு விஷயமா தான் சொல்கிறேன். அவர் ஆஃபீஸில் மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் களைச்சி போய் மனக்குழப்பத்தில் கூட வரலாம். வந்தோடனே பட்டுன்னு இந்த நல்ல விஷயமா இருந்தால் கூட சொல்லாத, கொஞ்சம் ஆறாமுறை பொறுத்து நிதானமாக அவர் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் விஷயத்தை சொல்லலாம். நான் ஒன்று பண்ணுறேன், நீ ரூமுக்கு போய் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸாக வா, அதுக்குள்ளே நான் காஃபி போட்டு 2 பேர்த்துக்கு எடுத்துகிட்டு வர்றேன். அவரும் வந்ததுக்கப்புறம் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ரிலாக்ஸாக டைனிங் டேபிள் வந்து உட்காருவார். அப்போ நான் காஃபி போட்டு உன்னை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன், நீ யதார்த்தமாக வர்ற மாதிரி வந்துடு. அவர் ரிலாக்ஸாக காஃபி சாப்பிட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் நீ சொல்கிறிய அந்த நல்ல விஷயம் அப்பாட்ட நேரடியாக சொல்லிடு, நானும் என்னன்னு கேட்கணுன்னு ஆர்வமாக தான் இருக்கேன் அப்படின்னு அம்மா யோசனை சொல்லும். சரிம்மா, இது நல்ல யோசனை தான், நீ போய் காப்பி எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிட்டு வா, நான் அப்போது ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துடுறேன்ட்டு சிவகாமி தான் ரூமுக்கு போயிடுறான். அப்போ நேராக வர்றார். என்ன பொண்ணு வேலையை முடிச்சுட்டு நேரத்துலேயே வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அது எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு எப்படி உனக்கு எப்படி தெரியுங்க? அட வரும்போதே வாசலில் செருப்பு பார்த்தேன், அது தெரியாதா? ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குமில்ல. சரி போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வான்னேன். அதுதாங்க காஃபி போடுறதுக்கு தான் ரெடியாக இருந்தேன். சரி உங்களை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சமையல் கட்டுக்கு போகலான்ட்டு இருந்தேன். பொண்ணு ரூமில் தான் இருக்கா, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ரிலாக்ஸாக வந்துடுறேன்னா. அப்படியா அப்படின்னு சொல்லுவோம். சரி சந்தோஷம், நானும் போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்பாவும் கைகள் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே டைனிங் டேபிளுக்கு வர்றாரு. அதுக்குள்ளே அம்மா காஃபி போட்டு 2 பேர்த்துக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சுட்டு, இது சிவகாமி கூப்பிட்றேன் அப்படின்ட்டு சிவகாமி அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ரூமில் போய் சொல்ல, அவளும் கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி. ஏன்னா சேரீ கட்டியிருக்கா. சேரீ கட்டியில் பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவும் அதிர்ச்சி ஆச்சரியப்பட்டு, நீ எப்பயும் சுடிதார் ட்ரெஸ் தானே போட்டுட்ருப்பேன், வீட்டில் இன்றைக்கி என்ன சேரீ கட்டிக்கிட்டு ஜம்முன்னு வந்து நிற்கிற, பரவாயில்லையே, அப்படியே மங்களகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும். ஆமாம், நான் சொல்கிற விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தை அப்பாட்ட பேசி முடிச்சுட்டு சொல்லிவிட்டு நான் கோயிலுக்கு போகலான்ட்டு தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் சேரீயில் அப்படின்னும் போது, ரொம்ப நல்லா இருக்குப்பா, அருமையான சேரீயில் நல்லா இருக்க, அப்படியே மணக்கோலத்தில் மணப்பொண்ணு மாதிரியே இருக்கிற அப்படின்ட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு காஃபி கொடுக்குற. காஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பேச்ச ஆரம்பிக்கிறான். எங்கள் அம்மா சொல்கிறா, எதுங்க பொண்ணு சிவகாமியும் கூப்பிட்டு ஏதோ சொல்லணுமாம்மா, அது நல்ல விஷயமாம்மா, என்கிட்ட கூட சொல்ல மாட்டேன்ட்டா, அப்பா வந்தோடனே அப்பா கிட்ட தான் நான் முதல் சொல்லுவேன்னா, அது என்ன செய்திங்கிறது முதல்ல கேளுங்க, நானும் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக சொல்லும். அவங்க அப்பாவும் காஃபி சாப்பிட்டு, சொல்லுமா என்ன நல்ல செய்தி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது காஃபி சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறான், அப்போ நீங்கள் ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப மாதமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த வருஷம் கல்யாணம் நடக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நானும் ஏதோ டென்ஷன் படப்படப்பில் இல்லை கல்யாணமெல்லாம் வேண்டாம் இப்போதைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். என்னமோ இன்றைக்கி ஒரு மனசில் ஒரு ஞான உதயம் தோன்ற மாதிரி மனசில் ஒரு தெளிவாக ஒரு சிந்தனை வந்துருச்சு, அதுதான் இன்றைக்கி அப்பாட்ட தான் நான் சொல்லுவேன்னு அம்மாட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ சொல்லும்போதே பாதி எனக்கு புரிஞ்சிருச்சு, இன்னும் முழுசும் சொல்லிடுமா அப்படின்ட்டு சந்தோஷமாக கேட்குறாரு. இல்லைப்பா, நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், எனக்கு மனசில் ஒரு தெளிவான சிந்தனை பிறந்துருச்சு, நான் சொல்லுவேங்கிறதுக்காக தான் நீங்களும் என்னை வற்புறுத்தாமல் காத்திருந்தீங்க, அதனால்
உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சுன்னா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லும். சரி, உன் வாயாலேயே சொல்லிட்ட திருமணத்துக்கு, உடனே மாப்பிள்ளையெல்லாம் இருக்காங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஒரே வாரத்தில் முடிவு பண்ணிடுவேன், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும். அதுக்கு சிவகாமி சொல்கிறா, இப்போ அந்த கல்யாணத்துக்கு இந்த திருமண பொருத்தம் ஜாதகம் பொருத்தமெல்லாம் பார்க்கணுமாமே அப்படியானா? ஆமாம், கண்டிப்பாக உன் நட்சத்திரம் லக்னம் ராசிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்குற மாப்பிள்ளைக்கும் என்னுடைய நட்சத்திரம் ராசிக்கு தகுந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கணும். அதில் எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கா அப்படின்ட்டு அது பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஜாதக பொருத்தத்தில் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் பார்த்துட்டு வரக்கூடிய எதிர்கால திசையெல்லாம் நல்ல யோக திசையாக கலத்திரஸ்தானம் நல்ல யோகமாக இருக்கா இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஜோதிடர் ஒரு முடிவு பண்ணுவார். அந்த ஜாதகத்தில் எந்த ஜாதகம் நல்லா பொருந்தி வருதோ அது நமக்கு பிடிச்சிருக்கோ அதுதான் நம்ம கல்யாணத்தை நோக்கி போகணும், அதுதான் முறையாக இருக்கும். இப்படித்தான் எல்லாமே பெரியவங்கெல்லாம் அப்படித்தான் முடிவு பண்ணுறாங்க. என் கல்யாணமெல்லாம் அப்படித்தான் நடந்தது, உனக்கும் அந்த மாதிரி தான் பார்க்கணுமா, பரவாயில்லையே இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறிய, பரவாயில்லையா, வெரி குட் அப்படி இப்படின்னு அப்பா பாராட்டுறாரு. எப்படியாப்பா நீங்கள் வந்து மாப்பிள்ளை பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே, நான் செலக்ட் பண்ணுறதில்ல, ஃபோட்டோவை கொண்டாந்து உங்கள்கிட்ட காட்டுவேன், நீ ஓகே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தான் நானும் ஓகே சொல்லுவேன், நான் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா சந்தோஷம், நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் அப்படியா, வெரி குட் அப்படின்னு சொல்ல, நல்லா வேண்டிக்குமா, இந்த வருஷம் கல்யாணம் நடக்குன்னு வேண்டிக்கோ அப்படின்னு. இந்த வருஷம் என்ன, ஒரு சில மாதத்துலேயே கல்யாணம் நடக்குன்னு நான் வேண்டிக்கிறேன், என்னமோ மனசு எனக்கு சரின்னு தான் சொல்லுது, நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகன்கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு கோயிலுக்கு போகிறான். இவங்க கோயிலுக்கு போகிறத பார்த்துட்டு, சேலை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறத பார்த்து இவங்க சிவகாமியுடைய அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக, அவர் மணப்பொண்ணு கோயிலுக்கு போன மாதிரியே இருக்குது, கல்யாண பொண்ணே போயிட்டு வர மாதிரி இருக்குது, சேரியில் எவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்கா பாரு அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இன்னும் கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் மாதத்தில் கல்யாணத்தை உறுதிப்படுத்திடுவோம், வீட்டில் சுபகாரியம் நடக்கட்டும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆம் நேயர்களே, இந்த கதையினுடைய தொடர் அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம். இது ஜோதிடம் சார்ந்த ஒரு அருமையான கதை. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை. நன்றி, வணக்கம்.